ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் என்கேஸ் ஃபேமிலி விலாக். இன்றைக்கி வந்து காடை ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. நான் வந்து 4 காடை வந்து எடுத்திருக்கேன். 4 காடை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கணும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அது பொரிஞ்சதும் அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக நெருக்குன்னு நான் 2 வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 2 தக்காளி வந்து நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபைனாக அரைச்சிட்டு அதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இது எல்லாமே நல்லா வதங்கி அதில் கெட்டியான பிறகு நீங்கள் எடுத்து வச்சுருக்க காடையை போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து காரத்துக்கு அப்படின்னா 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் நான் வந்து இது குழம்பு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த தக்காளி அரைச்ச ஜார் தண்ணி ஊற்றிட்டு கழுவிட்டு தட்டு போட்டு நல்லா வேக வச்சுருங்க. இது நல்லா வெந்த பிறகு கடைசியாக மிளகு சீரகம் வறுத்து பவுடர் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுதான் இதோட ஹைலைட்டே. அது போட்டிங்கன்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். பாய்.